இன்று முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான தைப்பூசம். நம் அனைவருமே முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய முருகப்பெருமானின் கைங்கரியத்தில் கலந்து கொண்டு முழுமையான அருளாசிகளை பெற வேண்டிய நாள். ஆனால் அனைவராலும் கோவிலுக்கு செல்ல முடியுமா? விரதங்கள் இருக்க முடியுமா? பூஜைகள் செய்ய முடியுமா என்றால் அது சந்தேகம்தான். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட விரதம் இருந்ததற்கு சமமான பலனையும் கோவிலுக்கு சென்று வந்ததற்கு சமமான பலனையும் வீட்டிலேயே எவ்வாறு பெற வேண்டும் என்பதை எளிமையாக விளக்கக்கூடிய பதிவிது. நடக்காததை கூட நடத்தி காட்டும், தீராத கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய எளிமையான முருகப்பெருமானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நீங்கள் எப்பொழுது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்கான விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது அந்த வழிபாட்டின் உச்சக்கட்ட பலனை உங்களால் பெற முடியும். ஏனெனில் நாம் வணங்கக்கூடிய தெய்வமானது நாம் ஏற்றும் விளக்கில்தான் குடியேறும். அப்பொழுதுதான் அந்த வழிபாட்டில் நாம் செய்யும் பூஜைகளும் நாம் சொல்லும் மந்திரங்களும் நாம் கொடுக்கும் நிவேதனங்களும் அந்த தெய்வத்தால் ஏற்க முடியும் என்பது நம்பிக்கை. அப்படியாக இன்று தைப்பூசம் தினத்தன்று முருகப்பெருமானுக்காக நாம் ஏற்ற வேண்டிய எளிமையான ஒரு தீபத்தையும் ஒரு முருகப்பெருமானின் விசேஷ மந்திரத்தையும் பார்ப்போம். இந்த தீபத்தை நீங்கள் செவ்வாய் ஹோரையில் ஏற்றுவது சிறப்பு. அதாவது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள், அதே போல பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் ஏற்றலாம். மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணிக்குள்ளும் இந்த தீபத்தை நாம் தாராளமாக ஏற்றலாம். செவ்வாய்க்கிழமை 3 நேரங்களில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் 3 விதமான தீபங்களையும் ஏற்றலாம். அல்லது ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றினாலும் போதும். முதலில் நாம் பார்க்கக்கூடிய தீபம் மாவிளக்கு தீபம். அதிலும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு பிடித்தமான தினை அரிசியை வைத்து மாவிளக்கு செய்து அதில் 5 திரிகளை போட்டு நெய் ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இந்த மாவிளக்கு தீபத்தின் பலனால் முருகப்பெருமானின் அருளோடு சேர்த்து குலதெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் தீபம் 6 தீபங்கள் 6 முகனுக்காக ஏற்றக்கூடிய விளக்கு. இந்த 6 தீபங்களில் 3 தீபங்கள் நல்லெண்ணெய் தீபமாகவும் மற்றும் 3 நெய் தீபமாகவும் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை முழு துவரம் பருப்பின் மேல் ஏற்றுவது அதீத பலனை கொடுக்கும். கடைசியாக நாம் பார்க்க போகிற தீபம் வெற்றிலை தீபம். 6 வெற்றிலைகளை எடுத்து சுத்தம் செய்து அதன் காம்புகளை நீக்கிவிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த 6 வெற்றிலைகளையும் வட்டமாக பரப்பி அதற்கு நடுவே ஒரு அகல் விளக்கை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபமேற்றி நாம் எடுத்து வைத்திருந்த வெற்றிலை காம்பை எடுத்து அந்த தீபத்திற்குள் போட்டுவிட வேண்டும். இப்பொழுது பார்த்த இந்த 3 தீபங்களில் எந்த ஒரு தீபத்தை ஏற்றினாலும் முருகப்பெருமானின் அருள் கிடைப்பது நிச்சயம். அடுத்ததாக விளக்கேற்றிய பிற்பாடு திரையில் தெரியும் மந்திரத்தை முடிந்த எண்ணிக்கையில் சொல்லுங்கள். ஓம் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை நாம் வீட்டில் இருந்தபடியே செய்தால் கூட போதும். நாம் பல நாட்களாக நடக்கவே நடக்காது என்று நினைத்திருந்த விஷயங்கள் அனைத்துமே நடந்துவிடும். தீராத கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும். இன்று தைப்பூசம் தினத்தன்று அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.